ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து அதிக நேரம் பண்ணோம்னா நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அது மட்டும் இல்லாமல் நம்ம டயாலிசிஸ் வந்து அதிக அளவு யூரியா கிரியாட்டின் எலக்ட்ரோலைசிஸ் அதை ரிமூவ் பண்ணும்போது வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் அது வருமாம்லாம். அதில் எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம இந்த காணொலியில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் அதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அருள்ராஜ், டயாலிசிஸ் டெக்னீஷியன். நம்ம இந்த வீடியோவில் வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் அதனை பற்றி நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது நம்ம போன வீடியோலேயே நம்ம டயாலிசிஸில் கோகரண்ட் கவுண்டர் இருக்குது. இந்த ரெண்டு வீடியோ பார்க்கும்போது அதில் காம்ப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் போடும்போது இந்த டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் வரும்னு சொல்லியிருந்தோம். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ தான் இந்த டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம். இதை டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் பண்ணும்போது டாக்டர்ஸ் ஏதாவது காம்ப்ளிகேஷன் வரும்போது சொல்லியிருப்பாங்க, டிடிஎஸில் காம்ப்ளிகேஷன் வரும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டிடிஎஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னு பார்த்தோம்னா டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம். இப்போ அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் வந்து பிரெயினில் ஏற்படக்கூடிய ஒரு நியூராலஜிக்கல் ப்ராப்ளம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து நம்ம பாடி வந்து ஃப்ளூயிட் வந்து ரிமூவ் பண்ணும்போது, அதாவது யூரியா கிரியாட்டின் எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணும்போது நம்ம பாடி வந்து ஹோல் பாடி வந்து இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எக்ஸ்ட்ரா உள்ள டாக்ஸின்லாம் ரிமூவ் ஆகும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம பிரெயினில் இருக்க யூரியா கிரியாட்டின் எலக்ட்ரோலைட்ஸ் டாக்ஸின்லாம் ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகும்போது பிரெயினில் உள்ள அந்த நரம்புகள் வந்து அதாவது வெயின் வந்து பல்ஜ் ஆகும். அப்படி இல்லைன்னா செரிப்ரல் எடிமா ஆகும். அந்த எடிமாவால் ஏறக்கூடிய காம்ப்ளிகேஷன் தான் இந்த டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம். இந்த டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோத்தில் ஏற்படும் போது எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் பண்ணும்போது அதிக அளவு காம்ப்ளிகேஷன் வந்திருக்கும். அதாவது ஹைப்போடென்ஷன், கிராம்ஸ் வந்திருக்கும். அது இந்த டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் அதில் எந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரும், அது எந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்து ஆபத்து வரும், அது எப்படி நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து காம்ப்ளிகேஷன் பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் நம்ம பண்ணும்போது எந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் வரும்னா, பேஷண்ட் வந்து ஹைப்பர்டென்ஷன் வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதே டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹைப்பர்டென்ஷன், கிராம்ஸு, அது மட்டும் இல்லாமல் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மாதிரி சோர்வு, டயர்ட்னஸ் அந்த மாதிரி வரும். மூணாவதாக பார்த்தோம்னா பேஷண்ட்டுக்கு வந்து பேசுகிற பேச்செல்லாம் உலர்ந்து பேசுவாங்க. அது மூலம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக பேசுவாங்க. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோம்னா பேஷண்ட்டுக்கு வந்து பார்வை விஷுவல் வந்து ப்ராப்ளம் ஏற்படும். அதாவது நம்ம பார்க்குற பார்வை தெரியலைங்கிற மாதிரி சொல்லலாம். அது மூலம் பேஷண்ட் வந்து ஃபிக்ஸு, இல்லாட்ட கோமா அந்த மாதிரினா இந்த ரிலேட்டட் எல்லாமே இந்த டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம்ங்களா இந்த ஃபஸ்ட்டு டயாலிசிஸில் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் வரலாம். இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த காம்ப்ளிகேஷன் எதனால் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அந்த டயாலிசிஸில் ஃபஸ்ட் டயாலிசிஸ் ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா BUNபாங்க. அதாவது ஃபஸ்ட் வந்து பிளட் யூரியா நைட்ரஜன் சொல்லக்கூடிய அது எலிவேட்டட் 150க்கு மேலே அதிகமாக இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு வந்து இந்த டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம டயாலிசிஸ் யூஸ் பண்ணக்கூடிய டயாலிசிஸ் சைஸ் வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து அதிக அளவு இருக்கும்போதும் இந்த டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் வரலாம். மூணாவது பார்த்தோம்னா நம்ம டயாலிசிஸ் வந்து பிளட் ஃப்ளோ அதிக அளவு ரேஸ் பண்ணி வைக்கும்போதும் இந்த காம்ப்ளிகேஷன் வரலாங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து அதிக மணி நேரம் வைக்கிறதுனால இந்த காம்ப்ளிகேஷன் வரலாம் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம். அதாவது அதனால் ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து 1 hour, ரெண்டாவது டயாலிசிஸ் 2 hours, மூணாவது டயாலிசிஸ் 3 hours அப்படின்னு பேஷண்ட்டை வந்து நம்ம டயாலிசிஸ்க்கு ட்ரீட் பண்ணி கொஞ்சம் மாற்றி மெயின்டெனன்ஸ் ஹீமோ டயாலிசிஸ் வந்து பேஷண்ட் வந்து உள்ளே கொண்டு வரோம். சடனாக 4 hours அந்த மாதிரி வைக்கும்போது இந்த டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் வந்து வரதுக்கு அதிக அளவு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சரி, ஒருவேளை இந்த டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் வந்துச்சுன்னா அது எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த பேஷண்ட்டுக்கு வரதுக்கு முன்னால் எந்த மாதிரினா நம்ம காம்ப்ளிகேஷன்லாம் பாதுகாத்துக்கலாம்னு பார்த்தோம்னா பெருசான இல்லை. அந்த ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம மானிட்டரிங் பண்ணணும். ஏதாவது காம்ப்ளிகேஷன் ஹெட்டேக்கு, பிபி ஹையாக ஆகுது அப்படின்னா நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சர்ஃபேஸர் கம்மியாக இருக்கிற டயாலிசிஸ் யூஸ் பண்ணணும். மூணாவது வந்து நம்ம டயாலிசிஸ் டைம் வந்து அதிக அளவு இல்லாமல் கம்மியான டைம் யூஸ் பண்ணணும். மூணாவது பார்த்தோம்னா நம்ம வந்து டயாலிசிஸ் மிஷினில் பிளட் ஃப்ளோ ரேட் வந்து 200 அதிகமாக வச்சுருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து பிளட் ஃப்ளோ ரேட் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கணும். ஓகே, இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது இந்த டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய டயாலிசிஸ் டிஸ் ஈக்லிபிரியம் சிண்ட்ரோம் வந்து வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு அதை அந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வரதுக்கு முன்னால் எந்த மாதிரினா பேஷண்ட்டை மானிட்டரிங் பண்ணணும், அந்த காம்ப்ளிகேஷன் வருமா வரலையான்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் ஒரு பேஷண்ட் நம்ம பண்ண போகிறோம்னா அவங்கள்ட்ட நம்ம எதனா நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட் வந்து டயாலிசிஸ் பண்ணுறதுனால அவங்களோட யூரியா கிரியாட்டின் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து கண்டிப்பாக மானிட்டரிங் பண்ணி
நெஃப்ராலஜி அவங்ககிட்ட வந்து நம்ம ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் பண்ணும்போது எவ்வளோ ரிமூவ் பண்ணணும் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து கோக்ரன் டயாலிசிஸ் பண்ணும்போது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க உடம்புல வந்து யூரியா கிரியாட்டின் வந்து அதிக அளவு ரிமூவ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணும்போது இந்த டயாலிசிஸ் டிஸ்இன்ஃப்ளமேஷன் வந்து பெரிய அளவுக்கு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக வந்திருக்குமோ நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தோம்னா கோக்கரன் என்ன கவுண்டர் கரன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைவாக பார்த்தோம், ஒரு ப்ராக்டிக்கலாகவே அந்த வீடியோ பார்த்தோம். அதில் ஒரு ஒன் டைம் பார்ட்டு தான் இந்த டயாலிசிஸ் டிஸ்இன்ஃப்ளமேஷன், இதை ஷார்ட்டாக வந்து டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து தனியாக சொல்கிறேங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நம்ம டயாலிசிஸ் டெக்னீஷியன் பேஷண்ட் அவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் எந்த மாதிரி காம்பினேஷன் வரணும்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப அதிகமாக வந்து நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டயாலிசிஸ் வந்து கரெக்டாக கேர்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா அந்த நியூராலஜிக்கல் ப்ராப்ளம் வராமல் நம்ம பாதுகாத்துலாம். பேஷண்ட்டுக்கும் அதிக மணி நேரம் டயாலிசிஸ் ரொம்ப நாளாக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.